ஹலோ மக்களே! லேடீஸ் அண்ட் ஜென்டில்மென், பாய்ஸ் அண்ட் கேர்ல்ஸ் வெல்கம் பேக் டூ தி ஃபுட்பால் ஓடசி தமிழ். ஒரு விஷயம் நான் உங்கள்ட்ட சொல்ல ஆசைப்படுறேன். பிகாஸ் நானே நேத்து அந்த விஷயத்த பார்த்தேன். இந்த இன்டர்நேஷனல் பிரேக் முடிஞ்சு கிளப் ஃபுட்பால் வருது இல்லையா? 4 வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு பிரேக் வருதாமா. அதாவது இந்த இன்டர்நேஷனல் பிரேக்லேருந்து நம்மளுக்கு ஒரு பிரேக் வேணும் அப்படிங்கிற மாரி இருக்கு. பிகாஸ் கிளப் ஃபுட்பால் ரொம்ப இன்டென்ஸா போயிட்டு இருக்கு. சிரியாவுல நாப்போலி, யுவென்டஸ், அப்புறம் இன்டர் மிலானா இருக்கட்டும். அப்புறம் இங்க வந்து பிரீமியர் லீக்ல ஆர்சனல் வந்து, செல்சி இவங்கலாம் வந்து போய் டாப் ஆஃப் த லீக் போற நிலைமையில இருக்காங்க. லிவர்பூல் வந்து 3 பேக் டூ பேக் லாஸஸ் பண்ணி ஒரு ஒரு லாசிங் வேஸ்க்குள்ள போயிட்டு மறுபடியும் இன்டர்நேஷனல் பிரேக்குள்ள போறாங்க. ஸோ இந்த பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் கிளப் ஃபுட்பால் வரும்போது, அந்த திங்ஸ் வந்து டோட்டலி அப் அண்ட் டவுன் அந்த மாரி மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. லிவர்பூல் வந்து மறுபடியும் டாமினேட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆர்சனல் வந்து 2 கேம் லாஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பிளேயர்ஸ் வந்து இன்ஜூரி ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு இன்டர்நேஷனல் பிரேக்ல. ஸோ இந்த மாரிலாம் நடந்துட்டு இருக்கிறப்போ, இந்த இன்டர்நேஷனல் பிரேக்க சிங்கிள் இன்டர்நேஷனல் பிரேக்கா மாத்துறதுக்கு தான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீசன் வந்து ஒரு சிங்கிள் இன்டர்நேஷனல் பிரேக்காவே இருக்கும் அப்படிங்கிற மாரியான நியூஸ் எல்லாம் வெளில வந்துட்டு இருந்துச்சு. நான் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மான்செஸ்டர் யுனைட்டட் ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் அண்ட் ஃபுட்பால் நியூஸ் இதுதான் இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த 4 ஸ்ட்ரைக்கர்ஸ். இது ஏன் ப்ரோ வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கேள்வி தான். பிகாஸ் எர்லிங் ஹாலாண்ட் வந்து ஒரு 2, 3 சீசனா பயங்கரமா ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து மனுஷனே இல்ல, ஏலியன் அந்த மாரியான டாக்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாரி எர்லிங் ஹாலாண்ட் வந்து ஸ்ட்ரைக்கர்ல பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் இந்த வேர்ல்டா இருக்கும்போது, பிரீமியர் லீக்ல இந்த 4 ஸ்ட்ரைக்கர்ல யார் பெஸ்ட் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ இது 4 மட்டும் இல்ல. என்னால 4 தான் இங்க போட முடிஞ்சுச்சு. நீங்க கேட்கலாம், செஸ்கோ எங்கடா? அதுக்கப்புறம் ஈசாக் எங்கடா? ஈசாக் வந்து 150 மில்லியனுக்கு போயிருக்கானே அவன் எங்கடா? அப்படின்லாம் நீங்க கேட்கலாம். இந்த சீசன்ல இதுவரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற பிளேயர்ஸ். ஆல்சோ ஹாவ் பெட்டர் வந்து இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. பட் கிளப் வேர்ல்ட் கப்லேருந்தே சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ கிளப் வேர்ல்ட் கப்ல ஹாவ் பெட்டர் தான் செல்சிக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ். ஸோ அதனால நான் அவன இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 4 பிளேயர்ஸ்ல யார் பெஸ்ட்ன்னு நீங்க சொல்லலாம். இல்ல அவுட்சைட் இந்த 4 பிளேயர்ஸ் அதுவுமே நீங்க சொல்லலாம். செஸ்கோவா இருக்கலாம், இல்ல ஈசாக்கா இருக்கலாம், இல்ல மட்டேட்டாவா இருக்கலாம், ஆலி வாட்கின்ஸா இருக்கலாம். யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் நீங்க வந்து சேர்த்து வச்சு, நீங்க யார் பெஸ்ட் அண்ட் ஏன் அப்படிங்கிற ரீசன் வந்து நீங்க காமெண்ட்ல சொல்லலாம். நானுமே அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ எஸ் வீடியோக்குள்ள ஸ்ட்ரெயிட்டா போயிரலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் 970 கிட்ட இருக்கு. நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 970 நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட். இன்னும் 30 தான் இருக்கு நம்ம 1K அதாவது நம்மளோட ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன். நான் வீடியோலயே போட்டுருக்கேன். ரோட் டூ 1K சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்லிட்டு. நம்மளோட ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்றதுக்கு உங்க கையில தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோல நீங்க நெனச்சா பண்ணலாம். ஏன்னா இன்னுமே 50, 40% நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க பார்க்குறவங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அண்ட் ஆல்சோ லைக் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்டின்னா, நம்ம கீன் யீல்டிஸ் இருக்காப்ல இல்லையா? இவர வந்து நெக்ஸ்ட் சீசன் வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர் ப்ராஸ்பெக்ட்டா பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஒரு 2, 3 வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். யீல்டிஸ வந்து நெறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி மேன் சிட்டி, செல்சி, லிவர்பூல், யுனைட்டட். இந்த 4 பேருமே பிரீமியர் லீக்ல பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அவுட்சைட் த பிரீமியர் லீக் ஆல்சோ ரியல் மேட்ரிட் அண்ட் பார்சிலோனா பார்த்துட்டு இருக்காங்க. ஏசி மிலானும் பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் யுவென்டஸ்ல இருந்தாலும் ஏசி மிலான் பார்ப்பாங்க. நம்மளோட ரைவல்ரி இருக்குல்ல, இப்போ லிவர்பூல், மேன் யுனைட்டட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. பார்சிலோனா, ரியல் மேட்ரிட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அதிகமா பண்ண மாட்டாங்க. எப்பயாச்சும் ஒரு வாட்டி நடக்கும். நடக்கவே இல்லன்னு சொல்ல மாட்டேன். நடந்திருக்கு. பட் எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் நடக்கும். மேன் சிட்டி, மேன் யுனைட்டட் இந்த மாரிலாம். பட் அங்க வந்து ஏசி மிலான், யுவென்டஸ் வந்து கொஞ்சம் நார்மலாவே நடக்கும். அது வந்து ரொம்ப பிரச்சனைலாம் கிடையாது. சிரியால அப்படிதான். அண்ட் ஆல்சோ அங்க பிஎஸ்ஜி, லில், மார்செல் இந்த மாரி அப்படிதான். அங்கேயுமே டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் நடந்திருக்கும். ஸோ அந்த மாரி தான் இருக்கும். இங்க யீல்டிஸ் வந்து ஒரு 70 மில்லியன், 60 மில்லியன் டிரான்ஸ்ஃபர் ஃபீஸ்க்கு வந்து போறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நான் நெனைக்கிறேன் 60 மில்லியன் வந்து பத்தாது. 70 மில்லியன் மேபி தே கேன் டூ இட் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். பிகாஸ் யாரு ப்ரோ யீல்டிஸ்க்கு போவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, என்னைய கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்டே வந்து லிவர்பூல் போயிருவானுங்க நெக்ஸ்ட் சீசன். பிகாஸ் சாலா வந்து நெக்ஸ்ட் சீசன் வந்து போயிருவான்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பிகாஸ் இந்த சீசனே ஆர்னே ஸ்லாட் வந்து சாலாவ அவ்வளவா யூஸ் பண்றதில்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈசாக், வியர்ட்ஸ், கேக்போ இந்த 3 பேர் தான் இந்த 3 பேர சுத்தி தான் லிவர்பூல் வந்து இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. சாலா வந்து அதிகமா யூஸ் பண்ண மாட்றாங்க. சாலா என்னதான் கோல் ஸ்கோர் பண்ணியிருந்தாலுமே, என்னதான் வந்து கோல் இன்வால்வ்மென்ட்ல இருந்தாலுமே, அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் லாஸ்ட் சீசன் சாலாக்கு வந்த மாதிரி இந்த சீசன் வரமாட்டேங்குது. ஏன் அப்படி கேட்டீங்கன்னா, லாஸ்ட் சீசன் வந்து சாலா தான் லிவர்பூலோட மெயின் திங்கா இருந்தான். சாலா இஸ் எ என்ஜின் ஆஃப் லிவர்பூல் அந்த மாரி இருந்தான். பட் இந்த சீசன் கிராவன்பெர்க் வர்றான், வியர்ட்ஸ் இருக்கான், ஈசாக் இருக்கான், எக்டிகே இருக்கான். அண்ட் ஆல்சோ யீல்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, யுவென்டஸ்ல வந்து வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். கிளப் வேர்ல்ட் கப்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு ஷார்ப் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லலாம். என்னதான் கோல்ஸ் அதிகமா அடிக்க மாட்றான், அசிஸ்ட் நெறைய குடுக்க மாட்றான் அப்படின்னாலும், அந்த பிளே மேக்கிங் எபிலிட்டி வந்து சூப்பர்பா இருக்கு. அஃப்கோர்ஸ் யுவென்டஸ் என்ன ப்ளே பண்றாங்க, இப்ப மேன் யுனைட்டட் என்ன சிஸ்டம் ப்ளே பண்றாங்களோ, அதே சிஸ்டம் தான் யுவென்டஸுமே ப்ளே பண்றாங்க. 3-4-2-1 அந்த இன்சைட் சென்டர் ஃபார்வர்ட் சிஸ்டம்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா ப்ளே பண்ணிட்டு இருக்கான். ஸோ லிவர்பூலுக்கு ரொம்ப சூட் ஆவும்னு தான் நான் நெனைக்கிறேன். பட் மேபி செல்சி உள்ள இருக்க வந்து எங்களுக்கு இன்னொரு விங்கர் வேணும். ஆல்ரெடி கர்னாச்சோ, நெட்டோ, எஸ்தபாவ் அப்புறம் ஒருத்தன் ஒருத்தன் அவன் பேர் என்ன? ஒரு அமெரிக்காக்காரன் மாரி ஒருத்தன் இருப்பான். அவன் ஒருத்தன் இருக்கான். ஸோ இந்த மாரி இருக்கும்போது, எஸ் செல்சிக்கும் சான்சஸ் இருக்கு. வி குமிச்சு வச்சுக்கோங்கடா. எல்லா விங்கரையும் குமிச்சு வச்சுக்கோங்கடா. அந்த மாரி தான் இருக்கு. ஸோ எஸ் நெக்ஸ்ட் நியூஸ்க்கு நம்ம போயிரலாம்.
லிசாண்ட்ரோ மார்டினஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். மேன் யுனைட்டடுக்கு விளையாடி கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்கும். அவன் அந்த சர்ஜரி பண்ணிட்டு, அவன் அந்த ரீஹேப் ரீஹேப் ப்ராசஸ்க்குள்ள போயிட்டு, அவன் அந்த என்ன சொல்றது? இன்னும் அந்த கிராஸ் ட்ரெய்னிங்க்கு வர்றதுக்கே அவனுக்கு ஒரு 8 டூ 7 மந்த்ஸ் இந்த மாரி ஆயிடுச்சு. இப்போ நவம்பர் நவம்பர் எண்டுல வந்து கிராஸ்ல பிளேயர்ஸ் கூட ட்ரெய்னிங் பண்றதுக்கு இவனுக்கு வந்து அந்த டாக்டர்ஸ் வந்து அந்த கிளியரன்ஸ் குடுத்துருவாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்துருச்சு. நான் பெர்சனலா திங்க் பண்றது என்ன அப்படின்னா, அந்த சொன்னேன் இல்லையா? அந்த 4 வீக்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு இன்டர்நேஷனல் பிரேக் வருதுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த இன்டர்நேஷனல் பிரேக்க்கு அப்புறம் லிசாண்ட்ரோ மார்டினஸ் கேன் பிளே இன் மான்செஸ்டர் யுனைட்டட்ன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நெறைய பேர் இப்ப சோசியல் மீடியால போட்டுருக்கிறது என்னன்னா, லிவர்பூல் கூட வந்து லிசாண்ட்ரோ மார்டினஸ், லெனி யோரோ, மத்தியாஸ் டெலிக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். லிசாண்ட்ரோ மார்டினஸ் வந்து வந்தே ஆகணும் அப்படிங்கிறானுங்க. ஹவ் கேன் ஹி பிளே? ஏன்னா இன்னுமே ரீஹேப் ப்ராசஸ்லருந்து கிளியரன்ஸ் அவனுக்கு கிடைக்கல இன்னும். டாக்டர் கிளியரன்ஸ் வந்து நவம்பர் எண்டுல தான் வருங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்போ லிசாண்ட்ரோ மார்டினஸ்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அதான் அந்த இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம் தான் ப்ளே பண்ணுவான்னு நெனைக்கிறேன். எவ்ளோ இம்பார்ட்டன்ட் லிசாண்ட்ரோ மார்டினஸ் இஸ் ஃபார் மான்செஸ்டர் யுனைட்டட் அப்டின்னா, லாஸ்ட் சீசன் வந்து அவன் ப்ளே பண்ணும்போது 3 பேக் சென்டர் பேக் சிஸ் சாரி 3 சென்டர் பேக் சிஸ்டம்ல லெஃப்ட் சைடு சென்டர் பேக் தான் நம்ம லிசாண்ட்ரோ மார்டினஸ். இவர் வந்து டைரக்ட்டா சென்ட்ரல் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டுக்கு போய் ஓவர்லோட் பண்ணுவான் மிட்ஃபீல்ட. பட் இப்போ அது பண்றதுக்கு லூக் ஷா பண்றதுக்கு ட்ரை பண்றான். பட் அவனுக்கு அந்த மாரி பண்ண முடியாது. அவன் வந்து அந்த விங் பேக் பொசிஷன்ல தான் போய் ஓவர்லோட் பண்ண ட்ரை பண்றான். பட் அமோரிம் என்ன ட்ரை பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டர் பேக்க 2 சென்டர் பேக்கையுமே சென்ட்ரல் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்ல ஓவர்லோட் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆப்வியஸ்லி அவங்களோட விங் பேக்ஸ் வந்து ஃபுல் பேக்ஸா மாறி முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ப்ரிவியூலலாம். ஸோ லிசாண்ட்ரோ மார்டினஸ் எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் வந்தா நல்லாருக்கும். எனக்கு தெரிஞ்சு வருவான்னு நெனைக்கிறேன். இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெனோ பைடன் இந்த பிளேயர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா, பிரேசிலியன் லீக்ல பிரியோந்தியன்ஸ் புரோனோந்தியன்ஸ் அந்த மாரி ஒரு டீம். அது என்ன டீம்னு எனக்கு மறந்து சாரி. நான் பிரேசிலியன் லீக் ஃபாலோ பண்றதில்ல. அந்த டீம்லேருந்து மேன் யுனைட்டட் வந்து என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. அதாவது ஷார்ட் லிஸ்ட்ல நெறைய பிளேயர்ஸ் வச்சிருப்பாங்க. இப்போ வந்து யுனைட்டட் வந்து ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டோ, இவர் வந்து சென்டர் மிட்ஃபீல்டர். இந்த பிளேயர் வந்து சென்டர் மிட்ஃபீல்டர். சென்டர் மிட்ஃபீல்ட் பிளே மேக்கர். அத சொல்லப்போனா. நம்ம ஆடம் வாட்டன் அந்த டைப் ஆஃப் பிளேயர்ன்னு சொல்லலாம். இவர் வந்து 12,000,000 இந்த பிளேயரோட ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ. பட் இவரோட ரிலீஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா, 120,000,000 யூரோஸ் அதாவது $100,000,000 இங்கிலாந்து வேல்யூல. ரிலீஸ் கிளாஸ் தான் அது. பட் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் குடுத்து தான் வாங்கணும்னு அவசியம் இல்ல. பட் யுனைட்டட் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட்ல வந்து ஸ்கவுட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதான் இவன் இவன் வந்து அண்டர் 20 பிளேயர். 21 ஏஜ் ஆகுதுன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சாரி ஐ டோன்ட் நோ தட். பட் அண்டர் 21 பிளேயர் தான். இந்த பிளேயர் வந்து யுனைட்டட் வாங்குறாங்க அப்டின்னா, ஒரே ஒரு ரீசன் என்ன அப்டின்னா, செல்சியோட மாடலும் நம்ம மாடலும் ஒண்ணு தான். அதாவது யங்ஸ்டர்ஸ்லாம் வாங்கி ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு வந்து விக்கிறது தான் நம்மளோட மாடல். அதனால தான் நம்ம வந்து கோனே வாங்குறதா இருக்கட்டும், ஓபி மார்டின், ஹெவன வாங்குறதா இருக்கட்டும், இப்போ இந்த பிளேயர மானிட்டர் பண்றதா இருக்கட்டும். இப்போ இந்த பிளேயர நம்ம வாங்குறோம் அப்டின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 25, 20 மில்லியன் செலவாகும்னு நெனைக்கிறேன். ஐ ஐ திங்க் அந்த அமௌண்ட் ஆஃப் மனி வந்து செலவாகும்னு நெனைக்கிறேன். ஸோ, இந்த மாரி பிளேயர்ஸ வாங்கி நம்மளோட மாடல வந்து யங் பிளேயர்ஸ வாங்கி ஹை அமௌண்ட்க்கு விக்கிறது இஸ் அ மேசிவ் திங். அத வந்து ரக்லிஃப் வந்து கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்காப்ல. அந்த போர்டுமே அதுக்கு தான். பெராடா, ஜேசன் வில்காக்ஸ், அப்புறம் கிறிஸ்டோபர் விவல் இந்த மாரியான போர்ட் மெம்பர்ஸ்லாம் எதுக்கு அப்டின்னா, ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் பிளேயர்ஸ வாங்கி அத வந்து பெரிய அமௌண்ட்க்கு விக்கிறது தான் இந்த போர்டுக்கே வந்து ஒரு பெரிய வேல. அதுக்கப்புறம் தான் மேன் யுனைட்டட் வந்து பெரிய ஆளாக்குறது. அதாவது 2027 வந்து நாங்க வந்து டைட்டிலுக்கு வந்து காம்பீட் பண்ணுவோம். 2027 வந்து டைட்டில் வந்து எங்களுக்கு தான் அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இல்லையா? அதெல்லாம் அப்புறம் தான் வரும். ஸோ எஸ் இந்த நியூஸ் வந்து சின்ன நியூஸ் தான். ஸோ இத நான் ரொம்ப இழுக்கிறதுக்கு விரும்பல. பால் ஸ்கோல்ஸ் வந்து அமைதியா இருந்தாப்ல. இன்டர்வியூ குடுத்துக்கிட்டு கொஞ்சம் கான்ட்ரோவர்சிஸ்ல மாட்டிக்கிட்டு அமைதியா இருந்தாப்ல. இப்போ வந்து ஒரு கான்ட்ரோவர்ஷியலான கொஸ்டின கேட்டு ஃபேன்ஸுக்கு மத்தியில இவருக்கு வந்து ஒரு டாக்ஸிக்க கிளப்பி விட்டாய்ங்க. ஏன்னா, நேத்து ஒரு இன்டர்வியூ நடந்துச்சு. என்ன கேட்டாங்க அப்டின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாப் 5 மிட்ஃபீல்டர் சொல்லுங்க. இப்போ கரண்ட்ல இருக்கிற டாப் 5 மிட்ஃபீல்டர்ஸ நீங்க சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு நம்மாள் என்ன சொல்லியிருக்காப்ல அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் யார சொல்லியிருக்காப்ல அப்டின்னா, நம்ம பெட்ரிய சொல்லியிருக்காப்ல. செகண்ட் ஒன் ராட்ரி, 3 விட்டீனியா, 4த் வந்து நம்ம இவரு மெக்காலிஸ்டர், லிவர்பூல் மெக்காலிஸ்டர், 5த் வந்து நம்ம ஃபிரங்கி டி யாங் சொல்லியிருக்காப்ல. அவ்வளோதான். மத்த ஃபேன்ஸ்லாம் கொந்தளிச்சுட்டானுங்க. "எப்படி நீ பெல்லிங்ஹாம சொல்லாம இருக்கலாம்? எப்படி நீ டெக்லான் ரைஸ சொல்லாம இருக்கலாம்? எப்படி நீ பலீபாவ சொல்லாம இருக்கலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கொதிச்சிட்டு இருக்கானுங்க. "ஏய் 5 பேர் தான்டா கேட்டாங்க. 5 பேர் தானே சொல்ல முடியும்." அப்படிங்கிற மாரி இவரும் கேட்டுட்டு இருக்காப்ல. என்ன விஷயம் அப்படின்னா, பெத்ரி இவர்லாம் கரெக்ட்டா சொல்ட்டாய்ங்க. பிரச்சனை கிடையாது. பட் டெக்லான் ரைஸ், பெல்லிங்ஹாம் அவுட் சைட்ல இருக்க 2 பெரிய மிட்ஃபீல்டர் வந்து நீ ஏன் சேக்கல? அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஹேவ் நவஸ் எப்படி நீங்க சேக்கல? ஹேவ் நவஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பேலன் டோர் லிஸ்ட்ல இருந்தானே. டெக்லான் ரைஸ்லாம் பேலன் டோர் லிஸ்ட்ல இருந்தானே. எப்படி நீ அவன சேக்காம இருக்கன்னு சொல்லிட்டு வெளில கொந்தளிச்சிட்டு இருக்கானுங்க. இவர் பாட்டுக்கு அமைதியா தான் போயிட்டு இருந்தாப்ல. நடுவுல ஒரு கொஸ்டின கேட்டு கான்ட்ரோவர்சில மாட்டி விட்டானுங்க. இவங்க சோசியல் மீடியால போட்டு அபியூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க பால் ஸ்கோல்ஸ. "உனக்கு பால் நாலேட்ஜே இல்ல. நீ எப்படி ஹாவி, இனியஸ்டாவோட இந்த 5 பேர நீ கம்பேர் பண்ணலாம்? பெல்லிங்ஹாம்லாம் எவ்வளோ பெரிய பிளேயர் தெரியுமா? ஹாவர்னர்ஸ்லாம் எவ்வளோ பெரிய பிளேயர் தெரியுமா? டெக்லான் ரைஸ்லாம் ரியல் மேட்ரிட்ட பந்தாடிட்டான் தெரியுமா 2 ஃப்ரீ கிக்ல?" அப்படிங்கிற மாரி போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ எஸ் இது ஒரு நியூஸ். அண்ட் ஆல்சோ ஆடம் வாட்டன் உங்க எல்லாருக்கும் தெரியும்.
மேன் யுனைட்டட் வந்து ஒரு 60,000,000 ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ்க்கு வந்து நெக்ஸ்ட் சம்மர்ல அதாவது இந்த ஜனவரிலேருந்து ஏப்ரலுக்குள்ள அங்க வந்து வெர்பலா ஒரு 60,000,000 அவங்களுக்கு குடுக்குறோம் அப்படிங்கிற மாரி கொஞ்சம் டெம்ப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 70 ஒரு 65, 70,000,000க்கு சான்ஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, பலீபா வந்து இவங்க வந்து 100,000,000 கேட்டானுங்க. நம்ம வந்து 60,000,000 ஆஃபர் பண்ணோம். இப்போ பலீபாவோட ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ இப்போதைக்கு 80,000,000 இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்டிங்கர்லாம் போட்டுட்டு இருக்காப்ல. ஸோ 80,000,000 இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ வாட்டன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 70,000,000 ஒரு ரீசனபிள் ஃபீயா இருக்கும். ஏன்னா வாட்டனோட ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 40,000,000 தான். 40,000,000க்கு ஒரு 5,000,000 எக்ஸ்ட்ரா குடுக்கலாம். 10,000,000 எக்ஸ்ட்ரா குடுக்கலாம். நீங்க எப்படி 30, 40,000,000 எக்ஸ்ட்ரா கேட்டீங்க அப்படின்னா, தட்ஸ் தட்ஸ் இல்லாஜிக்கல் அப்படிங்கிறத தான் நான் பார்ப்பேன். அண்ட் ஆல்சோ வார்டன் ஒரு பிளே மேக்கிங் சென்டர் மிட்ஃபீல்டர். ஒரு சென்ட்ரல் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் கிடையாது. ஒரு பிளே மேக்கிங் சென்டர் மிட்ஃபீல்டர். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, பிரனோ பைடன் ஒரு பிளேயர் சொன்னேன் இல்லையா? இந்த பிரேசிலியன் லீக் மேன் யுனைட்டட் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அந்த பிளேயர் மாரி தான் இவருமே. கொஞ்சம் லீனா தான் இருப்பாப்ல. பிசிக் இருக்கும். பட் லீனா இருப்பாப்ல. ஹைட்டா இருப்பாப்ல. ஃபாஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஆன்டிசிபேஷன் நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும். அந்த மாரியான ஒரு பிளேயர் தான். சொல்லப்போனா ஒரு ஃப்ரெங்கி டியாங் டைப் ஆஃப் பிளேயர்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளே மேக்கிங் லெஃப்ட் ஃபூட்டர் வேற. ஸோ லெஃப்ட் ஃபூட்டட் சென்டர் மிட்ஃபீல்டர் அப்டின்னா சொல்லவே வேணாம். பயங்கரமா இருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேன் யுனைட்டட் பலீபா அண்ட் வாட்டன் 2 பேருக்குமே போறாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன் அப்டின்னா, இப்போ மெயினு ஜனவரில விட்டானுங்க அப்டின்னா கண்டிப்பா சம்மர்ல போயிருவான். எனக்கு தெரிஞ்சு பலீபா, வாட்டன் 2 பேரையும் வாங்குனா, த மிட்ஃபீல்ட் வுட் பி ஆசம். ஏன்னா பலீபா, கோபி மேனோ இந்த 2 மிட்ஃபீல்ட் எப்டி இருக்கும் அப்டின்னா, பலீபா வந்து இன்டென்சிட்டி இருக்கும். கோபி மேனோ வந்து டெக்னிக்காலிட்டி இருக்கும். பட் வாட்டன் வந்தான் அப்டின்னா பேஸும் இருக்கும். ஆன்டிசிபேட்டரி லெவலும் இருக்கும். டெக்னிக்காலிட்டி பயங்கரமா இருக்கும். ஏன்னா லெஃப்ட் ஃபூட்டர். பலீபாவும் லெஃப்ட் ஃபூட்டர். ஸோ 2 லெஃப்ட் ஃபூட்டர் மிட்ஃபீல்ட் வந்து அந்த டியோ சொல்லவே தேவையில்ல. அந்த மாரி இருக்கும். ஸோ எஸ் இதான் இன்னைக்கான நியூஸ். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த ஸ்ட்ரைக்கர் ஷார்ட் லிஸ்ட்ல உங்களுக்கு புடிச்ச ஒரு பிளேயர சொல்லுங்க. உங்களோட பெஸ்ட் பிளேயர் சொல்லுங்க. புடிச்ச பிளேயர்ல. ஸோ எஸ் அன்டில் தென் லெட்ஸ் கீப் த பால் ரோலிங்.